ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பூஜை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், அதை டீட்டெயிலாக நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. டமர்கம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் 2 இயர் பிஃபோர் இல்லாமல் யாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி யாருக்கு தெரியாது. யாருக்கும் ஒரு ஆள் 2 பேர் தான் கோயிலில் போய் இந்த பூஜைங்கிறத பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பூஜைங்கிறது எல்லாத்துக்கும் யூடியூப் மூலியமாகவும் எல்லா சேனல் மூலியமாகவும் நிறைய பேர் ஜோதிடர்கள் நிறைய பேர் குருமார்கள் சொல்கிறதுனால இதை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் இந்த பூஜையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால டைமில் கோயிலுக்கு போனால் நிறைய பேர் அந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பூஜையை என்னோட சேனலில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லணும். அதை பற்றி இது நம்மளோட சேனல் பக்தி சேனல் மாதிரி ஒரு கோயில் பற்றி, அஸ்ட்ராலஜி பற்றி, வாஸ்து பற்றி எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ, தாந்திரிக பரிகார விஷயம் இருக்கோ, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோன்னு தெரியும். ஸோ அதை பற்றி ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையை பற்றி கூட நம்ம சேனலில் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனலில் இதை பற்றி தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேட்டதுனால நான் இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகால பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை நான் எல்லோரும் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்க? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வியூஸ் நிறைய போகும். நிறைய பேர் இந்த மாதிரி பூஜைங்களை பற்றி தெரியாத விஷயங்களை நிறைய பேருக்கு தெரிய வைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோவுக்குள்ளே போவோம். இந்த வழிபாட்டை பற்றி சொன்னவர் யாருன்னா சத்குரு வெங்கட்ரமண சித்தர் அப்படிங்கிறவர் இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை ஃபஸ்ட்டு சொன்னார். அவர் எங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர் பீடத்தில் இருக்கிறாருங்க. அவர் தான் முத இந்த பூஜையை பற்றி விளக்கமாக எல்லாத்துக்கும் சொன்னவர். அதுக்கப்புறம் தான் இந்த பூஜை ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் இந்த பூஜையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜை எதுக்காக செய்கிறோன்னா இதனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, தொழில் லாபம் கிடைக்கும். தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, குழந்தைங்க படிப்பில் இல்லைன்னா நம்மளோட இன்கம் வருமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், இந்த மாதிரி இதுன்னு கிடையாது, சகல விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு கொடுக்கும். இந்த பூஜைங்கிறது அது நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நியாயமான பிரச்சனையாக இருக்கணும், நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். உங்களோட கோரிக்கை அந்த மாதிரி கோரிக்கை எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலில் நம்ம கும்பிட்றதுனால விஷ்ணுமூர்த்தி நம்மளுக்கு அந்த கோரிக்கையை தீர்த்து வைப்பார். ஓகே, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, அது எப்போ பண்ணணும், அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது சூரியன் ஸ்திர ராசிக்கு என்ட்ராகிற முதல் நாள் இந்த விஷ்ணுமூர்த்தி புண்ணிய காலம் சொல்கிறாங்க. அந்த ஸ்திர ராசிங்கிறது என்னென்னா ரிஷபம், சிம்மம், விருஷகம், கும்பம், இந்த 4 ராசியும் ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்திர ராசிக்குள்ளே என்ட்ராகிறதுனா நம்மளுக்கு தமிழ் மாதத்தில் வச்சுக்கிட்டா வைகாசி மாதம் 1ஆம் தேதி, அதுக்கடுத்து ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதுக்கடுத்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதுக்கடுத்து இப்போ அடுத்து வரப்போகிற மாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த 4 மாதமும் வருஷத்துக்கு 4 தடவை இந்த 4 மாதமும் 1ஆம் தேதி விடிய காலையில் 1:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கிற காலத்தை தான் நம்ம விஷ்ணுமூர்த்தி புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா விஷ்ணுமூர்த்தி கோயிலில் போய்
கும்பிட்டுட்டு வரணும். அது எப்படி கும்பிடுறது என்னன்னு வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 6 மணிக்குள்ளே அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி கும்பிட்டா நம்மளோட பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த 1:30 மணிக்கு போய் கும்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அந்த டயத்துலலாம் கோயில். ஸோ நம்மளுக்கு வந்து 4 மணி 5 மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம போய் ஒரு 27 வெள்ளை கலர் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை கலரு பூ, எந்த பூனாலும் வெள்ளை கலர் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். விஷ்ணுமூர்த்திக்கு பிடிச்சது. இல்லையா துளசி தளம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 27 பூவு வந்து துளசி தளம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதோட பூஜைக்கு அர்ச்சனைக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையானது உங்களுக்கு பிடிச்சா, இல்லைன்னா இந்த 27 பூவோ இல்லை 27 துளசி தளமோ எடுத்துகிட்டு போங்க, அதே போதும். வேறு எதுவும் தேவை இருக்காது. இல்லை உங்களால் முடிஞ்சது, என்கிட்ட இருக்குது, காசு இருக்குது, என்னால் செய்ய முடியும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு எது வேணுமோ தேவையானதை எடுத்துகிட்டு போங்க. அந்த 27 பூ கொண்டு போய் கோயிலுக்கு போகிறீங்க. போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொடிமரத்தில் ஃபஸ்ட்டு பூவை வச்சு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க. அந்த ரவுண்டு அடிக்கும் போதில் என்ன சொல்கிறீங்க, விஷ்ணுமூர்த்தி சகஸ்ரநாமமோ இல்லை விஷ்ணு பாராயணமோ இல்லைன்னா விஷ்ணு காயத்ரி மந்திரம், இல்லை ஓம் விஷ்ணு நமோ நமக, இல்லைன்னா ஓம் விஷ்ணுவே நமக, ஏதோ ஒன்று விஷ்ணுமூர்த்தியை பற்றி அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே சுற்றி வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பூ வைக்கும் போதுலேயும் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். சுற்றும் போதில் விஷ்ணுமூர்த்தியோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் பூ வைங்க. அதே மாதிரி 27 தடவை அந்த விஷ்ணுமூர்த்தி அந்த கொடிமரத்தை பால அந்த பூவை வச்சு உங்களோட கோரிக்கையை சொல்லிவிட்டு அப்படியே 27 தடவை சுற்றி வர்றீங்க. இந்த மாதிரி 27 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனைக்கு அபிஷேகம் ஏதாவது வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இது கும்ப சங்கரமம் சொல்லுவாங்க. அதாவது கும்பத்தில் வந்து என்ட்ராகிற நாள். இது வந்து நம்மளுக்கு வந்து மாசி 1ஆம் தேதி விழுகுது. அதே மாதிரி அடுத்து வந்து வைகாசி 1ஆம் தேதி கூட சேம் இதே மாதிரி தான் ரிஷப சங்கரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வைகாசி 1ஆம் தேதி நம்மளுக்கு விழுது. இப்போ வர்ற நான் கும்ப சங்கரமம் சொல்கிறேன். அடுத்து வந்து வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது என்னைக்குன்னு சொல்கிறேன். இப்போ கும்ப சங்கரமம் எத்தனாம் தேதி வருதுன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி வருது, புதன்கிழமை வருது. அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த 27 மலர்களை வச்சு சாமி கும்பிட்டுட்டு விஷ்ணுமூர்த்தியை கும்பிட்டுட்டு நீங்கள் 27 தடவை சுற்றி வந்துட்டு உங்களோட கோரிக்கை, நியாயமான கோரிக்கை என்ன கோரிக்கையோ அதை சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. உங்களோட கோரிக்கையில் எல்லாமே நிறைவேறதுக்கு அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் இந்த பூஜையை எல்லாத்தையும் செஞ்சு நல்ல பலன் அனுபவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. நமஸ்காரம், நன்றி, வணக்கம். எல்லோரும் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து வியூஸ் நிறைய போகும். நிறைய பேர் இந்த மாதிரி பூஜைங்களை பற்றி தெரியாத விஷயங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிய வைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோவுக்குள்ளே போவோம்.